Hi guys, welcome to Co Corner. This is your BKS and டிபிகே. yeah guys, ஆக்சுவலா ரொம்ப ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவான ஸ்டார்ட்டோட ஒரு வீடியோ ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா நேற்று நாங்கள் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். கேகேஆருக்கு வந்து நாங்கள் ஷவுட் அவுட் கொடுத்துருந்தோம். லைக் லிட்டரலாக ப்ரே பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு சப்போர்ட் தான் கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி கேகேஆருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக ஒரு வின்னாக தான் அவங்க டெஃபரெண்டாக பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, ரகுவன்ஷி, அனுகுல் ராய்க்குலாம் நானும் தரணும் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அவன் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலா ஹை டைம் ஒரு டாப் ஆர்டர்ல இருக்க ஒரு நல்ல ஒரு டீமை வின் பண்ணிருக்காங்க. ஸோ த கான்ஃபிடன்ஸ் வில் பி பூஸ்ட் ஃபார் தெம். யா கைஸ், கோ டு தருண். எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பீட் பண்ணது வந்துட்டு ஒன் ஆஃப் தி டேபிள் டாப்பர்ஸ். ஓகே, ராஜஸ்தான் வந்துட்டு டேபிள் டாப்பில் தான் இருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ அதுவே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். நாங்களா ப்ரிவ்யூவில் சொன்ன மாதிரியே இவங்க வந்துட்டு இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்க கான்ஃபிடன்ஸ் செமையாக பூஸ்ட் ஆகும். அண்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ரு என்னென்னா மதீஷா பாத்திரானா ஜாயின் பண்ணிட்டாரு கேம்ப்பு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த மேட்சோ இல்லை அதுக்கு அடுத்த மேட்சோ விளையாடிடுவார். ஸோ கேகேஆர் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வின் பண்ணாங்கன்னா தே ஹாவ் அ சான்ஸ். ஸோ ஐ கெஸ் நல்ல கான்ஃபிடன்ஸில் தான் வந்திருக்காங்க. அண்ட் நான் சொன்ன நேத்திக்கே ஸ்பின்னுக்கு செமையாக ஒர்க் ஆகும்னு சூப்பராக போட்டாங்க. நரேன் அண்ட் வருண் சூப்பராக போட்டாங்க. அவங்களால தான் ஆக்சுவலி கேமே சேஞ்ச் ஆச்சு. அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அண்டு ஒரு மாதிரி ஆடாக இருந்துச்சு எனக்கு. என்னென்னா சூரியவன்ஷி வந்து யூஸ்வலாகவே வந்துட்டு ஒரு 200-250 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுற பையன் திடீர்னு இன்னைக்கு 164க்கு ஆடினது வந்துட்டு அப்நார்மலாக ஃபீல் ஆச்சு. நல்லா தான் ஆடி இருக்காரு, ஆனாலும் அப்நார்மலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பையன் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டான். அடித்தா நான் இப்படி தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவர் ஆடினதை பார்க்கும்போது. அண்ட் வேறு யாரும் பெருசாக ஃபயர் ஆகலை. அண்ட் அதனால தான் அவங்களுக்கு 155 வந்துச்சு. சொன்னது தான், ஸ்பின்னுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பிச்சு. ஸோ பரத், நீ என்ன நினைக்கிற? நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு இன்னைக்கு. ப்ரெடிக்ஷன் நல்லா வந்திருக்கு. எவ்வளவு நாள் வருண் இருந்தவர் இன்னைக்கு திடீர்னு வருண் சக்கரவர்த்தியா மாறி இருக்காரு இந்த மேட்ச்ல. அதுவுமே ஒரு நல்ல பூஸ்ட். நம்ம ஸ்கேம் கிரீன் வந்து ஆக்சுவலா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருங்க. ஆனா அந்த பிரைஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இஸ் பெர்ஃபார்மிங். இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். ஓரளவுக்கு பிச்சில் வந்துட்டு மொத்த டீமும் நல்லா போடும்போது நான் வந்து 27 ரன் கொடுத்துட்டேன். அதனால 27 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆறேன்ற மாதிரி தான் அவுட் ஆயிருக்கான்னு நான் சொல்லுவேன். புரியுதா உனக்கு? 12 பாலுக்கு 27 கொடுத்தேன், 13 பாலுக்கு 27 அடிச்சேன். ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதோ பெர்ஃபார்ம் பண்றாங்கடா. போலிங்கே போட மாட்டேன், பேட்டிங்கும் வந்து டக் அவுட், ஒரு 2 ரன் அடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, உனக்கு ஏர்லி விக்கெட்ஸ் போயிடுச்சு. ஓகே, அந்த ஏர்லி விக்கெட்ஸ் வந்துட்டு டபக்குன்னு ஃபஸ்ட்டு 2 விக்கெட் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் ரகுவன்ஷி வந்துட்டு நிற்கணும்னு நிற்கிறான். ஓகே, அவன் நின்று தான் ஆகணும்னு நிற்கிறான். அவன் விக்கெட்டும் போயிடுச்சு. நீ என்ன பண்ணணும்? 13 பால் ஆடுறேன்னா அதுக்கு வந்துட்டு செட்டிலாகி ஆடி இருந்தேன்னா உனக்கு நீ பாவல் கூடயும் ரிங்கு கூடயும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கலாமா? கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குமா? நான் வந்தோடனே சுத்த போகிறேன், என் வேலை தான் அப்படின்ற மாதிரி ஆடினா. ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் நேற்றுக்கு நீ சொன்னது தான், ரிங்கு வந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கி ஆடினது கரெக்டாக அவருக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நானும் அதான் சொன்னேன். அப் த ஆர்டர் வேற யாருன்னா இறக்குங்க, டவுன் த ஆர்டர் ஒரு 4 ஓவர் 5 ஓவர் ஃபினிஷர். அவங்க வந்துட்டு ராய் அனுப்புவாங்கன்னு பார்த்தா பாவலை முன்னாடி அனுப்பிச்சு விட்டானுங்க. பாவல் நீ அனுப்பா போய் முன்னாடி அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. டேய் என்னடா நீ வந்து ஆடுற அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, அதுவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதுதான். ஸோ கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் பாசிட்டிவ்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது கேகேஆருக்கு. நெகட்டிவ் ஒன்றே தான், ஓப்பனர்ஸ். அவங்க என்ன காம்படிஷன் மாற்றினாலும் ஓப்பனர்ஸ் செட் ஆகலை. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நான் முன்னாடி சொன்னது தான், நரேன் கூட போவாங்க, நரேனை ஆட வைங்க, சொன்னா கேளுங்க. நரேனை ஆட வச்சு ஆக்சுவலா ஆமா, நரேனை ஆட வைக்கலாம் கைஸ். நரேனை சீரியஸாவே ஆட வைக்கலாம். செட் ஆகல, ஒரு சான்ஸ் கொடுங்க. ஒரு 10 பால் ஒரு 25 வந்தா உங்களுக்கு பவர் பிளே வந்துருதுல, முடிஞ்சிருதுல. அந்த மாதிரி தான் ஒரு கேம் இருக்கும். ஒரு சான்ஸ் கொடுங்க, மாத்தி பாருங்க. மேபி சைஃபர்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ கூட இருக்குல்ல, சைஃபர்ட் அண்ட் சுனில் நரேன் ஹை சான்ஸ் இருக்கு. அனுகுல் ராய்க்கு ஒரு நல்ல ஒரு லாங் ரன் கிடைச்சது, ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கான் அனுகுல் ராய். அதான் கைஸ் சொல்றேன், இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. அனுகுல் ராய் எல்லாம் எவ்வளவு வருஷம் எவ்வளவு ஃபீல்டிங் பண்ணிருக்கான் தெரியுமா கைஸ்? அவ்வளவு ஃபீல்ட் பண்ணிருக்கான். அவன் ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் உங்களுக்கு மாறினதால நீங்க அது மேபி நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. சப்ஸ்டியூட் கேட்சர் எனக்கு தெரிஞ்சு எதனா எடுத்து பார்த்தா இவன் ரெக்கார்ட்ல கூட இருந்தா இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு கேட்ச் பிடிச்சிருக்கான் இந்த பையன். அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்துட்டு இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கிறது வந்து ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் இட்.
ரகுவன்ஷுக்கும் இதான் சொல்லலாம். ஸோ ஹாப்பி. நமந்தீரும் இப்போ இது பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் வராங்க. ஸ்கவுட் தியாகி, கார்த்திக் தியாகிலாம் லைக் ஃபர்ஸ்ட் 2020 அந்த லாக்டவுன் அப்போ இருந்ததுக்கு அப்புறமேட்டு நடுவில் காணாமலே போயிட்டாரு. இப்போ ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு கைஸ். நல்லாவே யாக்கர் நெயில் பண்றாரு. கார்த்திக் ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும். லைக் அதுதான், இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர்ஸ் ரொம்ப இது பண்ணிட்டு வரும்போது அந்த டீம் கொஞ்சம் வின் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸும் கொஞ்சம் இதுவாக வருவாங்க. திருப்பி காணாம போயிட்டா இந்த பிளேயர்ஸ் யோசிங்க கைஸ், மேனேஜ்மெண்ட் விட்டுருங்க. ஓட்டு தரும். எனக்கு என்னன்னா இவன் துருவ் கீப்பிங் டாப் கிளாஸ் கீப்பிங். Yeah, yeah. அவன் இவனோட விக்கெட், கேம்ரூன் கிரீனோட விக்கெட் எடுத்தான் பாருங்க, ஸ்டம்பிங் வேரியா பண்ணான். தட் வாஸ் இன்டெலிஜென்ட்டும் ஒரு ஸ்பீடு. அந்த ஸ்பீடுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு இந்த எப்படி சொல்கிறது, ரிஃப்ளெக்ஸ் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த கீப்பருக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜுரேல் கிட்ட பார்க்கும்போது. அண்ட் என்னதான் நாங்கள் ஜித்தேஷை வந்து போன வீடியோவில் அடிச்சிருந்தாலும் ஜித்தேஷும் சூப்பராக கீப்பிங் பண்ணுறாரு. அதில் நான் குறைய சொல்ல மாட்டோம். நாங்கள் ஜித்தேஷ் சூப்பராக கீப்பிங் பண்ணுறாரு. பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணலனா கூட பரவாயில்லடா தருண். உங்க டீமே விக்கெட் லூஸ் பண்ணணும்னு யாருமே ப்ரே பண்ணாதீங்க. உங்க டீமே தோக்கணும்னு ஒரு ஆடினீங்கன்னா நீங்க அப்போ ஒரு டீம் பிளேயரே கிடையாது. நீங்க பாக்ஸிங்கோ இல்ல ஒரு செஸ்ஸோ நீங்க ஆடல. நீங்க ஆடுறது ஒரு டீம் கேம். நம்ம டீம் ஜெயிக்கணும், நம்ம டீம் ஜெயிச்சா போதும் தான். நீங்க நான் இப்பயுமே அதான் சொல்றேன், டீம் ஜெயிக்கிறத பாருங்க, நீங்க செல்ஃப் கேம் ஆடாதீங்கன்னு தான் நாங்க சொன்னோம் அந்த வீடியோல. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க அடிச்சது அவனோட அந்த பிரேயிங்கும் அந்த ஜண்டா அதை தான் அடிச்சது தவிர அவன் பேட்டிங் கீப்பிங் பத்தி நாங்க எதுவுமே சொல்லல. எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், அதுதான் நாங்க சொன்னோம். இல்லை எனக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படிதான். இல்லை எனக்கு என்னென்னா, இது ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 40 செகண்ட் எடுக்கும். ஸோ நம்ம வந்துட்டு சிஎஸ்கேவை அடித்து போட்டோம், மும்பை அடித்து போட்டோம். எவனுமே வந்து நம்மளை கடிக்கல. ஓகே, யாருமே வந்து நம்மளை கடிக்கல. இத்தனைக்கும் சென்னை அடித்து போட்ட வீடியோலாம் வந்துட்டு அரௌண்ட் 3000 வியூஸ் போச்சு. ஒரு வீடியோ 10,000 போச்சு. மும்பை அடித்து போட்ட வீடியோ ஒரு 2000 3000 போச்சு. ஓகே, ஆர்சிபி அடித்து ஒரு வீடியோ போட்டோம் நேற்றுக்கு. ஆர்சிபின்னு அடிக்கல, லைக் ஜித்தேஷ் சொன்னது தப்புன்னு அடித்தோம். அதுக்கு வந்துட்டு நீ போய் ஆடுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டிட்டு ஒரு 4-5 கமெண்ட்டு. ஏன் நாங்கள் வந்துட்டு எங்கள் ஒப்பீனியன் இதுக்கு நான் ஒண்ணுதான் சொல்றேன்டா தருண். நம்ம ஹோட்டல்ல சாப்பிட போறோம், ஒரு இட்லியோ சாம்பாரோ, சாரி கைஸ் வேற ஏதோ எக்ஸாம்பிள் வரல, இட்லி சாம்பார் வாங்கி சாப்பிட்றோம். நல்லா இல்லைன்னா செஃப்பை கேட்குறேன். செஃப் வந்துட்டு நீ சமைச்சு சாப்பிட வேண்டியதானே. ஏன்டா அதுக்காடா நான் வந்துட்டு உனக்கு காசு கொடுத்து வாங்குறேன். லிட்டரலா அதை நான் என்டர்டைன்மெண்ட்காக பாக்குறேன். பார்த்துட்டு நான் வந்து ரிவ்யூ சொல்லதான் செய்வேன். நீ வந்துட்டு திருப்பி நீ கேட்டனா அது என்ன வகையிலங்க நியாயம் சொல்லுங்க. அதுதான் ரிவ்யூ எல்லாரும் பண்றதுதான், அதான் பண்ணோம். அவன் கேமை கூட குறை சொல்லங்க, அவனோட மென்டாலிட்டியை தாங்க குறை சொன்னோம். உங்க விராட்டோ உங்க சால்ட் அவுட் ஆனு ஒருத்தன் ப்ரே பண்றான்டா, புரியுதோ இல்லையோ கிக்கு பையல சொன்னால் புரியாது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நம்ம வந்துட்டு அவனோட ஸ்டேட்மெண்ட் தப்பு, அவனோட மென்டாலிட்டி தப்புன்னு தான் சொல்லியிருக்கோம். அது தவிர எதுவும் சொல்லலை. ஓகே, அண்ட் அவன் இப்படி பேசிட்டு அவன் பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கிறது தான் பிரச்சனை, அவ்வளோதான். அங்கே ஒருத்தன் உசுரை கொடுத்து ஆடுறான் சால்ட்டுன்னு, இன்னொருத்தன் வந்துட்டு மேட்ச்சு நின்று ஆடணும்னு ஆடுறான். அப்படி இருக்கும் போது இவங்கெல்லாம் விக்கெட்டு போகணும், நான் வந்து காப்பாற்றணுன்ற மென்டாலிட்டி வந்து ரொம்ப தப்பு. ஸோ அவ்வளோதான் எனக்கு சொல்ல வேண்டியது. லெட்ஸ் மூவ் ஆன். ஆக்சுவலா நான் ஆர்ஆர் vs கேகேஆர்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, லாஸ்ட் மேட்ச் அந்த சூரியவன்ஷி அந்த விக்கெட் அவன் லைக் பவர் பிளேல அந்த விக்கெட் போனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஷெல்லுக்குள்ள போன மாதிரி இருக்கா அவனுக்கு. ஏன்னா அவன் ஆக்சுவலா 6 ஓவர்ல 80 ரன் வர மாதிரி ஒரு இதுதான். சுனில் நல்லா போட்டது. ஆக்சுவலா அவன் நல்ல நிறைய ஈஸி பால்ஸ் எல்லாம் கிடைச்சது. ஆனா அவன் அடிக்க போல, நிறைய பால்ஸ் அவன் அடிக்க போல, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுடா தருண். ரன் அவுட் ஏகப்பட்டது ஆயிருக்கணும், மிஸ் ஆயிட்டாங்க. ஓப்பனா சொல்ல போனா ஏகப்பட்ட ரன் அவுட் ஆயிருக்கணும். கொஞ்சம் கூட கெமிஸ்ட்ரி இல்லை. 6-4 அடிச்சது திடீர்னு ரன் ஓடும்போது அப்படியே பேன்னு இருக்காங்க. நான் நிறைய பார்த்தேன் ரன் அவுட் மிஸ். இல்லை எனக்கு என்ன ஒரு இதுனா, சூரியவன்ஷி வந்துட்டு இப்போ ஆடின கேம் ஆக்சுவலி ஒரு சென்சிபிளான கேம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் மிஸ்ஸஸ் எல்லாமே இருந்தாலும் ஒரு 46 ரன் 28 பால் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஆடினா தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பிச்சு. ஓகே, அது பச்சையாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல அவசரப்பட்டு விக்கெட் ஓடுறதுக்கு இந்த மாதிரி ஆடினது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க டார்கெட் வச்சது வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சிடலாம். ஏன்னா டவுன் தி ஆர்டர் யாருமே அடிக்கல, ஜடேஜாவும் அடிக்கல, டொனவன் ஃபரேராவும் அடிக்கல, ஹெட்மேரும் அடிக்கல. ஸோ அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20-30 ரன் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கேம் டஃபாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். உங்களுக்கு ஏதாவது எண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்லை எனக்கு அவ்வளோதான். எனக்கு பெருசாக எண்டிங் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. தட்ஸ் இட். ஐ எம் ஹாப்பி ஃபார் கேகேஆர், அவ்வளோதான்.
ஹாப்பி ஃபார் கேகேஆர் கைஸ். நல்ல கம்பேக். அடுத்த மேட்ச் PBKS versus பிவிகேஎஸ் விசஸ் எல்எஸ்சி. கைஸ் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் தருண், அதுக்கு மாதிரி டேக் ஆன் பண்ணிப்போம். நம்ம ஸ்கவுட்டிங் லிஸ்ட், அதாவது சென்னையோட ஸ்கவுட்டிங் லிஸ்ட்ல ஆரியா நேம் இருந்திருக்கு. ஆனா நம்ம தான் அவனை போவே இல்லை. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, என்னடான்ற மாதிரியே இருக்கு. அது வேற ஏதோ இன்ஜுரின்றாங்க, அது இந்த வீடியோவோட எண்டில் அதை பத்தி பேசுறோம். எனக்கு என்ன சமகாண்டா இருக்கு கைஸ். ஓட்டு தரும். நீ சொன்னது தான், ஸ்கவுட்டிங்லாம் வந்துட்டு நம்ம கடைசியில் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம ப்ரிவியூவில் பார்த்துக்கலாம். ஸோ பிரியான்ஸ் ஆரியா ஃபியர்லெஸ் பேட்டிங், சீரியஸாக சொல்கிறேன். அவன் அடித்ததெல்லாம் வந்துட்டு ஒரு சைடில் எப்படி சூரியவன்ஷி ஆடுறது பார்க்க ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கோ, இந்த சைடில் வந்துட்டு இவன் ஆடுறது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ளீஸிங்காக இருக்குது. ஏன்னா பாரபட்சமே இல்லை, எவன் போட்டாலும் அடிப்பான்னு சொல்லிட்டு சூரியவன்ஷி அடிக்கிறான்னா இவன் டார்கெட் பண்ணி அடிக்கிறான். இவன் அடிக்க போகிறான், இவன் அடிச்சு தான் நான் இது ஸ்கோரை ஏற்ற போகிறேன்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி அடிக்கிறான். அண்ட் செம பேட்டிங். அண்ட் பிரப்சிம்ரன் இன்னைக்கு ஃபெயிலாக இருக்காரு. ஸோ இட்ஸ் ஓகே, அவர் வந்துட்டு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. இந்த ஒரு மேட்ச் ஃபெயில் ஆகிட்டாரு. அண்ட் நான் ஒரு பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணுறேன் பரத், எனக்கு என்னென்னா நம்ம யாரையாச்சும் அப்ரிஷியேட் பண்ணோன்னா அவனுக்கு ஆட மாட்டாங்க. ஸோ நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணி ராசி கைஸ். ஸோ அங்கே பேர் ரகுவன்ஷி நம்ம சொன்னதுலேருந்து ஆடல, பதோனி நம்ம சொன்னதுலேருந்து ஆடல, பிரப்சிம்ரன் நேத்திக்கு தான் சொன்னோம் அந்த பையன் வந்துட்டு இப்படி ஆகிட்டான். ஸோ நம்ம கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிப்போம், மற்றவங்களாம் எதுவும் சொல்ல வேணாம். ஸோ அண்ட் கூப்பர் கார்னலி அந்த பிளேயர், அவன் வந்துட்டு ஆக்சுவலி பாண்டிங் வந்துட்டு சூப்பர் பிளான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்ரேயாஸ் வந்து 3ல ஆடுறதுக்கும் கூப்பர் கார்னலி 3ல ஆடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அவங்க கூப்பர் கார்னலி ஆட வச்சு இந்த சீசனில் இது பண்ணுறாங்கன்றதே ஒரு பெரிய இதுதான். அண்ட் மார்க் நம்ம நடுவில் டேக் ஆன் பண்ணானுங்க பாருங்கள், 2 பேரும் சான்ஸே இல்லை. டார்கெட் பண்ணி அடிச்சாங்க, அதுதான் சொல்கிறேன், டார்கெட் பண்ணி அடிச்சானுங்க 2 பேரும். 32 ரன்னு. எனக்கு என்னென்னா, உனக்கு அங்கே பவுலர்ஸ் இருக்காங்க, ஓகே, பவுலர்ஸ்க்கு ஓவர்ஸும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நடுவில் எதுக்கு மார்க்கரை ஸ்னீக்கின் பண்ண ட்ரை பண்ணான்னு எனக்கு தெரில பண்ணிட்டு. நீ என்ன நினைக்கிற? அந்த இடத்துல மார்க்கரை ஸ்னீக்கின் பண்ணியிருக்கணுமா? ஒரு மீம் இருக்கும்டா, எல்லாரும் பார்த்துருப்பாங்க தான். ஏய் ஷரவணா, நீ என்னடா எனக்கு முன்னாடி போற, அந்த மாதிரி லைக் மிட் சீசன் கேப்டன்சி சேஞ்ச் வந்து ருத்ராஜா ஹர்திக் பாண்டியாவன் இருக்கும்போது ஒருத்தன் முந்திக்கிட்டு போறான் பாரு. டே ஷரவணா பண்ணிட்டு தான் அது லிட்டரலாவே ரொம்ப அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு இது பண்ண முடியல கைஸ். ஆக்சுவலா ஓப்பனா சொல்ல போனோம்னா T20 ஓடிஐல வந்து பண்டோட பெர்ஃபார்மன்ஸ் சரி இல்லை கைஸ், ஓப்பனாவே சொல்றேன். டெஸ்ட்ல வந்து அவன் அன்ஆர்த்தடாக்ஸா இருந்ததுனால அவன் கிளிக் ஆச்சு, அவ்வளவுதான். லைக் நீங்க அதுல ஓவர் ரேட்டடாக அந்த ஃபேன் பேஸ் இருக்கு, பாஸ்ல பண்ணிருக்கலாம், ஆனா வந்துட்டு T20ல அவர் கிளிக் ஆகல. இதுதான் உண்மையான நிதர்சனமான கசப்பான உண்மை. நாங்களும் பன் ஃபேன் தான், காபா சீரீஸ்லாம் அவ்வளோ அப்படி இது நாங்களும் எல்லா மேட்சும் பார்த்து ரொம்ப ஃபயர் இருந்தோம். பட் T20ல ஸ்டேட்மெண்ட் ஆஷா இருக்கும். அவர் எனக்கு தெரிஞ்ச அவரா சோலோ ஒரு மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது கைஸ். டெஸ்ட்ல ஏன் அவர் பர்ஃபார்ம் அந்த மாதிரி யாரும் ஆட மாட்டாங்க, அதனால அவர் ஆடுறது வந்து டிஃப்ரெண்டா தெரியுது. ஆனா T20 ஃபார்ம் டோட்டலாவே டிஃப்ரெண்ட். பசங்க பிச்சு போடுறானுங்க. ஒரு ஓவர்ல 30 ரன் அடிக்கலாமா இல்ல 36 ரன் அடிக்கலாமான்ற மாதிரி தான் பிளானே வச்சு தரானுங்க. அதுல 25 ரன் அடிக்கிறானுங்க, சாலிடா அடிக்கிறானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க அந்த இதுவும் இருக்கு நிறைய. அவங்க பேட்டிங் ஆர்டருமே எனக்கு ரொம்ப அவ்வளோலாம் பிடிக்கலடா தருண். ஓப்பனா சொல்ல போனா மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கடா போன சீசன். எவனுமே அந்த மாதிரி மாத்த மாட்டான்டா. எனக்கு என்னன்னே சொல்ல, கேப்டன்சி ரொம்ப பஸ்ட். இல்ல மேட்ச்க்கு மேட்ச் இருக்கானுங்க. அங்க வந்துட்டு திடீர்னு பதோனியை ஓப்பனிங் அரப்பனானுங்க. ரன்னெல்லாம் அடிக்கிறான் இல்ல, பதோனி வந்து இஸ் a good player. அவனும் ஓடிஐ பிளேயர் மாதிரி தான், நிறைய 4 அடிப்பான், நிறைய இது பண்ணுவான், ரன் ஓடுவான். ஆனா அவனால இந்த ஸ்கோருக்கு அந்த 6 எல்லாம் அடி பண்ண முடியுமா? அப்பெல்லாம் அப்படிப்பட்ட பிளேயர் பதோனி கிடையாது, எல்லாருக்குமே தெரியாது. லைக் ஃபோர்ஸ் நிறைய அடிப்பா, சிங்கிள்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணுவான், கேம் நல்லா எடுத்துட்டு போவான். ஒரு ஒன் சைடு நின்று ஒரே நிமிஷம் இல்ல எனக்கு என்ன ஒரே இதுனா, உனக்கு ஸ்கோர் வந்து டார்கெட் 250 இருக்கு, ஓகே. 250 இருக்கும்போது ஒரு சைடுல மிச்சில் மார்ஷை ஃப்ரீயாக ஆட விடணும், ஓகே. ஃப்ரீயாக ஆட விடணும்னா அவன் இஷ்டத்துக்கு அடிக்கிற மாதிரி விடணும், ஓகே. அப்படி இருக்கும் போது அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு எனக்கு மார்க்ரமுக்கும் மார்ஷுக்கும் வந்துட்டு நல்லா இருந்த மாதிரி தோணுது. த்ரூ அவுட் இந்த லாஸ்ட் 2 சீசனில் சொல்கிறேன், நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப மட்டமாக எதுவுமே பண்ணல, ஓகே. அப்படி இருக்கும்போது நீ மார்க்ரம் கீழே தள்ளுறன்னா எனக்கு புரியல. மார்க்ரம் சரியாக ஆட மாட்டான்னு கீழே தள்ளுறியா? எனக்கு தெரில, எனக்கு எதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரில. அண்ட் பண்ட்டு சொல்லியே ஆகணும். பண்ட்டு வந்துட்டு நான் இது ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறேன், நான் முன்னாடி சொன்னது தான். சர்ஃப்ராஸ்க்கு எப்படி ஃபிட்னஸ் சொல்லணும், ரோஹித்துக்கு எப்படி ஃபிட்னஸ் சொல்லணும், பண்ட்டு வந்து ஃபிட்னஸ் ஒர்க் பண்ணியே ஆகணும்.
பல்ட்டி அடிக்கிறான் அதெல்லாம் அடிக்கிறான்னு ஃபிட்னஸ் இருக்கான்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபிட்னஸ்லாம் இல்லை. எனக்கு ஃபிட்னஸ் வேணும். ஃபிட்னஸ் இருந்தால் தான் உன்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த ஃபிட்னஸ் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டின ஸ்டாமினா சொல்றியா? இருக்காங்க. ஸ்டாமினான்னு இல்லைடா உனக்கு. சி எல்லாமே ஓவரால் கேம் ஃபிட்னஸ். ரோஹித் வந்துட்டு முன்னாடி எப்படி இருந்தாலும் உனக்கு தெரியும். ஓகே, ரோஹித்துக்குன்னு ஒரு கேம் ஃபிட்னஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து வருண் சக்கரவர்த்தி ஒன்று பேசியிருப்பான். இப்போது என்னை ஓட சொன்னா என்னால் ஓட முடியாது. எனக்கும் அப்படி தான். இப்போ என்னை வந்துட்டு ஒரு 3 ரவுண்டு ஓட சொல்கிறேன்னு வச்சுக்கோ, கிரவுண்டை சுற்றி ஓடணுன்னா டயர்ட் ஆகிடுவேன். இதுவே நான் ஒரு 4 ஓவர் கண்டினியூஸாக போலிங் போட சொல்கிறேன்னா நான் போட்டுனே இருப்பேன். என்னால் முடியும். கண்டினியூஸாக என்னால் 24 பால் போட முடியும், ஒரு ஸ்பெல்லு போட முடியும். ஸோ அது வந்து கேம் ஃபிட்னஸ்னு ஒன்று இருக்குது. பண்ட்டுக்கிட்ட இருக்கிறது கேம் ஃபிட்னஸ். ஓகே, அந்த கேம் ஃபிட்னஸ் இருந்தால் உன்னால் சக்சீட் பண்ண முடியும்னா முடியும். பட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் தேவைன்றான் நான். அது இருந்தால் தான் உன்னால் வந்துட்டு இன்னும் பெட்டராக பண்ண முடியும். ஸோ அது ஒர்க் பண்ணி ஆகணும். சர்ஃப்ராஸ் ஒர்க் பண்ணால் ரிசல்ட் தெரியுது, ரோஹித் ஒர்க் பண்ணால் ரிசல்ட் தெரியுது, விராட் ஒர்க் பண்ணி தானே அவன் வந்துட்டு 2014 எவ்வளோ பீஸ் மோடில் ஆனான். அது வரைக்கும் புஜுக்கும் தானே இருந்தான் விராத்தும். ஸோ பண்ணி தான் ஆகணும். இவன்டா அவங்க டீம்ல இருக்கானேடா மிச்சல் மார்ஷ், பைசன். மிச்சல் மார்ஷ் இருக்கான். ஆமாம், மிச்சல் மார்ஷாக இருக்கட்டும். ஏன் தீக்ஷ்ணா எடுத்துக்கோ. என் தீக்ஷ்ணாலாம் எவ்வளோ ஃபேட்டாக இருந்தான். அவன் வந்துட்டு ஃபிட்னஸ் ஒர்க் பண்ணி அவன் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்டுக்கான ஷேப்புக்கு வரணும்னு வந்தான். ஸோ எல்லாமே வந்துட்டு ஹார்ட் ஒர்க், எல்லாமே வந்துட்டு நம்ம எவ்வளோ இதோட இருக்கோம், பேஷனேட்டடாக இருக்கோம்னு சொல்லிட்டு காமிக்கும். பண்ட் வந்து வெயிட் குறைக்கலான்னா சொல்கிறேன், குறைச்சிருக்கான். பட் ஹி கேன் டூ மோர். பண்ட்டுக்கிட்ட நம்ம 2018 பார்த்துருப்போம். அவன் வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்ண சீசனில் எப்படி அடித்தான்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பண்ட்டு எனக்கு பார்க்கணும். எனக்கு பண்ட் ரொம்ப பிடிக்கும். பட் இப்படி இந்த பண்ட் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்துட்டு அந்த 2018 to 2021 இருந்த பண்ட்டு தான் எனக்கு வேணும். ஸோ ஓட்டியூடா, சாரி டு இன்டர் பண்ணதுக்கு சாரி. அது பரவாயில்ல. கேப்டன்சி ப்ரெஷராடா மேபி? கேப்டன்சி ப்ரெஷர்னா எனக்கு தெரில. ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு சீசன் வந்துட்டு டெல்லிக்கு பண்ணும்போது டீசெண்டாக பண்ணான். ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஃபஸ்ட்டு ஒரு சீசன் பண்ணோம். ஸ்ரேயஸோட ஆப்சன்ஸில் வந்துட்டு ஒரு சீசன் கேப்டன்சி பண்ணோம். அந்த சீசனில் வந்துட்டு கொஞ்சம் டஃப் கால்ஸ் இருந்துச்சு. மேபி ரிக்கி பாண்டிங் இருந்ததுனால அது ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரில. பட் அந்த சீசன் நல்லா இருந்துச்சு அவனோட கேப்டன்சி. 5th முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், 5th or 6th முடிச்சாங்க. பட் he did well. இந்த எல்எஸ்சிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரில. எனக்கு பண்ணிட்டு பார்க்கும்போது அவன் கேப்டன்சியில் வந்து எக்கச்சக்க ஃப்ளாஸ் இருக்குது. பவுலிங் ரொட்டேஷன் சரியா இல்லை, தெரில, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பண்ணிட்டு கேப்டன்சி. ஓகே, நம்ம இப்போ அப்படியே ஒரு பக்கம் ஆப்போசிட்ல பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயர் கைஸ். என்னடா அடி இந்த மனுஷன் பேட்டிங்கு ஃபீல்டிங்கு கேப்டன்சி கலக்குறான். நீங்க டீம் நல்லா இருக்குலாம் சொல்லிடாதீங்க கைஸ். என்ன இருக்கு இவங்க டீம்ல? எத்தனை ரெக்கக்னைஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க கரெக்டா சொல்லுங்களேன். அந்த டீம்ல இருக்க மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது. இருக்கிற எல்லாருமே அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ். ஆனா என்ன பெர்ஃபார்மன்ஸ்! பிரியன்சாரி அன்னோன் கம்யூனிட்டி, பிரப்சிம்ரன் அவனுக்கு இன்னும் சான்ஸே கிடைக்கல. இன்னும் இதுல ஐபிஎல் தான் ஆடிட்டு இருக்கான். கூப்பர் கான்லிக் செம்ம ஸ்கவுட்டிங்ல எடுத்தானுங்க. ஸ்ரேயஸ் ஐயர், சஷாங்க் சிங், அதுவும் மிஸ்டேக்கா எடுத்தாங்க. சஷாங்க் சிங், யான்சனு, என்ன இது யுஸ்வேந்தர் சஹல் ஆர்சிபி விட்டாங்க, அப்புறம் RR விட்டாங்க, அதுக்கப்புறம் இங்க வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹர்ஷதீப். என்னங்க அவ்வளோ பெரிய அப்படியே இந்த பும்ரா அப்படியே மெனசிங் நேம்லாம் கிடையாது. ஆனா அவங்க இந்த டோர்னமெண்ட்ல அன்பிட்டு எனக்கு புரியல. லைக் இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது, சாரி லைக் இந்த ஆஷா இருக்கும் கம்பேரிசன், பட் இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கில்லுக்கு எப்படி கேப்டன்ஷிப் போச்சுன்னு எனக்கு ஐ எம் ஸ்டில் லைக் எப்படான்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. கில் நல்ல பேட்ஸ்மேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இது கேப்டனா பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் கோட் ஆஃப் IPL. நான் இப்போ கூட சொல்றேன். டெல்லி ஒரு டீம் இருந்துச்சு, அதையும் ஃபைனல்ஸ் எடுத்துட்டு வந்தான். KKR எடுத்துட்டு வந்து வின் பண்ணான். பஞ்சாப் எடுத்துட்டு வந்து லாஸ்ட் டைம் கொஞ்சம் தான் மிஸ் ஆச்சு. இந்த தடவை கண்டிப்பா எடுத்துட்டு போயிடுவான் ஃபைனல்ஸ். நான் எவ்வளவு வேணா பெட் கட்டுற மாதிரி இருக்கு. என்ன கேப்டன்சி, என்ன இது, என்ன பவுலிங் ரொட்டேஷன், என்ன பிளேயர் இது. அவன் நம்பர் 3 கூட ஆடலாங்க அவனோட பொட்டன்ஷியலுக்கு. ஆனா இல்ல, கூப்பர் கான்ல இறக்குங்க, அவன் அந்த ஸ்பேஸுக்கு தரான், டீமோட என்வரான்மெண்ட் பாத்துக்கிறான். லிட்டரலி வேற லெவல்ல பண்றாங்க கைஸ். பீக். இந்த விஷயத்த எனக்கு தெரிஞ்சு தருண், நான் மேபி சொல்றது கொஞ்சம் ஹாஷா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வரப்போற T20 டீம்ல மேபி பட்டிதாரும் ஸ்ரேயஸும் உள்ள இருப்பாங்க. ஸ்கையும் திலக்கும் வெளியே இருக்க நிறைய சான்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கும் தோணுது தான். பட்
இப்போ இருக்க செலக்டர்ஸ் வந்து செலக்டர்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப் கால்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ இது பண்ணி ஆகணும். இப்போ வர சீரிஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஜிம்பாப்வே கூடயும் ஒரு சீரிஸ் இருக்குது, அயர்லாந்து வரையும் ஒரு சீரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ஆப்கானிஸ்தானோடையான்னு தெரில எனக்கு. ஸோ ஒரு சின்ன அசோசியேட் டீம்ஸோட ஆடும்போது உனக்கு நீ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணனா உனக்கு ரிசல்ட்ஸ் தெரியும், பக்காவாக தெரியும். அவங்கள ஒன்றும் சாதாரணமாக இடம் போடக்கூடாது. ஜிம்பாப்வேவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அயர்லாண்டும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தோத்தமே நம்ம ஸோ தான் ஆமாம். ஸோ ஜிம்பாப்வே கிட்ட. அப்படி அப்படி இருக்கும்போது பாருங்க, அவங்க காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்க. பட்டிடர்லாம் வெளில உட்காரவே வைக்கக்கூடாது. பட்டிடர்லாம் வந்துட்டு அவன் காமிச்சிட்டான் யாருன்னு. ஓகே, அவன் பேசியே அடிக்கிறான். முன்னாடி ஸ்பின்னை மட்டும் தான் அடிக்கிறான்னு பேச அடிக்கிறான். ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு கேப்டன்சிலையும் காமிச்சிட்டான். அவனோட கண்டினியூஸாக ஒரு 350 அடிச்சிட்டான். அவன் ஃபார்ம் அப்படியே தான் இருக்கு. அவன் ஃபார்ம் டிப்பே ஆகல. அவன் ஃபார்ம் அப்படியே இருக்கு. ஸோ அந்த தப்பை பண்ண தருண், சாரி டு இன்டரப்ட். 3 மாசம் முன்னாடி ஐசியூல இருந்தாங்க ஐசாவ, நம்புவீங்களா? ஆமா, அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த சைடு மும்பைல அவன் தான் லிட்டரலா யாரு ஸ்கையே ஹட்டி திலக் பும்ரா இருக்கும்போது நான் இங்க பாருங்கடா என்ன பாருங்கடா அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டை காட்டினாங்க ஸ்ட்ரேஸ். நம்புவீங்களா? 3 மாசம் முன்னாடி ஐசியூல இருந்தான். ஓ மேன், அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளேயர் இன்னொன்று ஒரே ஒரு சான்ஸ் விஷயம், கிடைக்காதெல்லாம் ரொம்பவுமே பெட்டர். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா 2024 ஐபிஎல் டைம்ல வந்துட்டு எல்லாரும் கௌதம் கம்பீரை பிரைஸ் பண்ணாங்க, எல்லாரும் இதெல்லாம் பண்ணாங்க. நான் ஒருத்த மட்டும்தான் எங்க குரூப்ல வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பர் கேப்டன் அப்படின்னு எல்லாம் போட்டு என்ன அடிச்சிங்க. மறக்க மாட்டேன். சாரி கைஸ், சொன்னதுக்கு வந்துட்டு அவன் சாரி எங்கடா ஸ்ரேயஸ், எங்கடா மேல சாரி. வந்து ஆடுறான், எல்லாம் கீழே போய் ஆடுறான் அப்படின்னீங்க. நான் சொன்னேன் கேப்டனா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அவன் ரோல் நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணான். கேகேஆர்ல இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் பஞ்சாப் மூவ் ஆனது 100% கரெக்ட். எய்தர் பஞ்சாப் டெல்லி போயிருந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். டெல்லி போயிருந்தானா அங்கே ஹேமந்த் பதானி இருக்கான், இங்கே வந்துட்டு ரிக்கி பாண்டிங் இருக்கான். அவனுக்கு கோச்சுக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கும். கோச் வந்து லிசன் பண்ணுற கோச்சஸாக இருக்காங்க அவனுக்கு. ஸோ அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். கேகேஆர்ல சம காம்போடா ரிக்கி பாண்டிங்கும் ஸ்ரேயஸ் காம்போ. சூப்பர் காம்போ. ஏன்னா உனக்கே தெரியும்டா, 2019 எடுத்துக்கோ, 2019, 2020, 2021 இந்த 3 வருஷம் டெல்லிக்கு வந்துட்டு இது கோச் பண்ணது ரிக்கி பாண்டிங். இந்த 3 வருஷம் டெல்லி எப்படி ஆடினாங்க? சூப்பராக ஆடினாங்களே. 3 வருஷம் வந்து டெல்லியோட நான் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து பார்க்க போறேன்டா ஆர்சிபி பஞ்சாப் மேட்ச் எப்படி இருக்கும். நான் வெயிட்டிங் ஃபார் தட் மேட்ச், மஜா மேட்ச். எனக்கு அது ஆமாம் கரெக்டு. ஏன்னா எனக்கு அப்பயும் எனக்கு வந்துட்டு பஞ்சாப் தான் கொஞ்சம் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நம்ம இப்போ பஞ்சாப் மேட்ச் அப்போ பேசிப்போம். ஸோ இதுதான், ஸ்ரேயஸ் ஐயரை வந்து ரொம்ப கம்மியாக பார்க்காதீங்க. அவன் வந்துட்டு ஹீஸ் கோன் ரூல். அவன் வந்துட்டு T20 கேப்டன் ஆனான்னு வச்சுக்கோங்க, 3வது கப்பும் நம்ம தான் அடிப்போம் எனக்கு தெரிஞ்சு. அப்படிதான் இருக்கும். ஆல் ஃபார்மேட் கேப்டன், ஐ கெஸ் ஆல் ஃபார்மேட் கேப்டன். டெஸ்ட்டுக்கு எனக்கு தெரில, டெஸ்ட்டுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருப்பேன். பட் ஓடிஐ அண்ட் T20 இட் ஷுட் பி ஸ்ரேயஸ் ஐயர். யார் வேணால் சொல்லுங்கள். அப்படி ஸ்ரேயஸ் ஐயர் கொடுக்க மாட்டேன்னா கேஎல் ராகுல் இருக்கானே ஓடிஐக்கு, அவனுக்கு கொடுங்க. T20 கொடுக்கலாம், T20 டெஸ்ட்டுக்கும் இருக்கான். எஸ் கொடுங்க. கேஎல் ராகுல் என்ன தப்பு பண்ணிட்டான்னு எனக்கு தெரில. அவனே ஃபேனுன்னு பேசுகிறேன்ட்டுலாம் பேசுவாங்க. கேஎல் ராகுல் என்ன தப்பு பண்ணான்? ஓடிஐக்கு கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறான். ஓடிஐ டீம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு கில் இல்லை, ரோஹித் இல்லை, விராட் இல்லை, யாருமே இல்லாமல் கொண்டு போய் ஜெயிச்சான் சீரீஸ். சின்ன பசங்களை வச்சு ஜெயிச்சான். சாய் சுதர்ஷன், கைக்வாத் எல்லாரையும் வச்சு அடித்து ஜெயிச்சான். சாம்சன் செஞ்சுரிலாம் போட்டான். ஸோ பாருங்கள், அந்த அந்த கேப்டன்சி மெட்டீரியல் இவ்வளோ இருக்கும்போது கில்லுக்கு தான் ஹேங் பண்ணுவேன்னா எனக்கு தெரில. ஸோ அவ்வளோதான் எனக்கு. இந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, மூவிங் ஆன் டு டுமாரோ மேட்ச். எம்ஐ விசஸ் ஜிடி வர்சஸ் எம்ஐ அகமதாபாத். தெரியல கைஸ், எனக்கு தெரியல. எனக்கு லிட்டரலா சொல்றேன் மேன், யூ ஆர் மை ஹீரோ அண்ட் ஷிட். அந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு ஹர்திக் பாண்டியா இருக்கான் லிட்டரலா. ஐம் சாரி, ஐம் சோ ஹாஷ். என்ன, உன்னை வந்து ஒரு டைம்ல நான் செலிப்ரேட், இப்போ வரைக்கும் ஒரு பிளேயரா உன்னை நான் செலிப்ரேட் பண்ணிட்டு தானே இருக்கேன். நான் வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஆதங்கத்துல பேசுறேன். ஒரு ஹர்திக் பாண்டியா ஃபேனா, லைக் ரொம்பவும் அந்த போலிங் போட்டு அப்புறமேட்டு பேட்டிங் ஆடுற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரா இருந்தா எவ்ரிபடி வில் கனெக்ட் டு ஹிம். எவ்ரிபடி இப்பயுமே சொல்றேன், பும்ரா மாதிரி கூட ஒரு நல்ல போலர் நம்மளுக்கு கிடைச்சிடல. ஆனா பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல ஃபீல்டர், ஒரு நல்ல இதுவே, ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல். என்னடா ஆச்சு எனக்கு? ஆனா ஒரு பக்கம் உன்னை மட்டும் பிளேம் பண்றதா இல்ல கனெக்டிவிட்டி இல்லையா அவங்க டீமுக்குள்ள, எனக்கு ஒண்ணுமே புரியலடா சீரியஸா. இல்ல டீம் சொல்றது கேளு, இல்ல சீனியர் சொல்றது கேளு. கொஞ்ச நாள் கொஞ்சம் உன்னோட அந்த ஈகோ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு டீமை பாரு, கேமை பாரு. உங்ககிட்ட அவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க, உங்ககிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்கு. நீ என்னடானா மேன், நீ
எனக்கு தெரியல சீரியஸா. நீங்க இப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க, நான் இப்படி பேசுவேன்னு நான் இத்தனை நாள் பார்க்காத ஒரு பிளேயர். ஏன்னு தெரியல. ஃபோக்கஸ் ஆன் த கேம் மேன். மற்றதெல்லாம் வரலாம் போகலாம், ஃபேமிலி இஷ்யூவா எதுனாலுமே சிட் டவுன், கொஞ்சம் யோசிக்க டைம் எடு, அதுக்கப்புறமேட்டு கூட முடிவு பண்ணிக்கலாம். பட் பீப்புள்ஸ் ஆர் தேர் ஃபார் டு ஃபாலோ யூ மேன். என்ன ஆனாலுமே தே ஒன்ட் லீவ் யூ. அதுதான் உண்மை, அது உனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஸ்டாண்ட் ஃபார் அட்லீஸ்ட் ஃபார் தெம். நீ வந்துட்டு பாலை மிஸ் பண்ணிட்டு போலரை ஸ்டார் பண்ணிட்டு ஒரு சில பேர் முளைச்சிட்டு அது நல்லா இருக்காது. நாளைக்கு உனக்கே ஒரு கேப்டனா வந்து அந்த பையன் உன் டீம்ல விளையாட வந்தா வரலாம், நான் யார் வேணா வரலாம், என்ன பவுலர் எனி டைம் கேன் ஹேப்பன். இந்த ஒரு ஐபிஎல் மேட்ச், இந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நீ அவங்க மேல காட்டி பகையை சம்பாதிச்சுக்காது. நாளைக்கு அவன் உனக்காக தான் ஆட போறான், இந்தியாக்காக ஆட போறீங்க. அதெல்லாம் யோசிங்க. சும்மா எல்லாரையும் கத்திட்டு இது பண்ணிட்டு ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் கோயிங் டு ரஃப் டஃப் பேஸ் அப்படின்ற போது ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு கேப்டனா ஒரு லீடரா யூ ஷுட் டேக் தி ஸ்டெப். யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் இட். உங்கள்கிட்ட டீம் இல்லைன்னா நான் இவ்வளோ பேசிருக்கவே மாட்டேன். டீம்ல யாரும் இன்ஜுரியில போயிருந்தா கூட இவ்வளோ பேசிக்க மாட்டேன். உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு. எனக்கு தெரியல இதுக்கு மேல. நீ எடுத்துக்கூட தரும் ஃபெடப் ஆன் ஸோ அப்படிதான் இருக்கு எனக்கு. ஸோ எனக்கு என்னன்னா, மும்பை வந்துட்டு தே கேன் பவுன்ஸ் பேக். அவங்ககிட்ட எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குது. இப்போது இந்த மேட்ச்சுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குது. ஐ கெஸ் இந்த மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் எம்ஐ சைடுக்கு சாயிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஐல் கிவ் யூ 3 பாயிண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இந்த இந்த பிச்சுக்கு வந்துட்டு தே ஹாவ் டு கோ வித் த சேம் 11 சேம் 12. சேஞ்சஸ் வேணான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா உனக்கு சீரியஸ்லி வந்துட்டு இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். ஸோ சேஞ்சஸ் வேணாம், சேஞ்சஸ் வேணும். ஆக்சுவலி சேஞ்சஸ் வேணும், பட் ஒரே சேஞ்ச் தான். கசன்ஃபர் வந்து வெளில போயிட்டு சாண்டர் வர்றதுக்கு தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் சாண்டர் இன்ஜூர்டுன்னு சொல்லிட்டு ஒரு திங் போச்சு போன மேட்ச் டைமில். எனக்கு ஐம் நாட் ஷுர் சாண்டர் இன்ஜூர்னால தான் வந்து கசன்ஃபர் ஆடினா அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு அது தெரில. ஏன்னா மகிழா ஜெயவர்தனை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவன் வந்து திடீர்னு ஸ்விட்ச் பண்ணினே இருப்பான் 11. ஸோ அதனால தான் வந்துட்டு கசன்ஃபர் ஆடினான்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இன்ஜூர்டு இல்லை அப்படின்னா சாண்டர் தான் ஆடணும். மற்றபடி அவங்க சேஞ்சஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. பேட்டிங் ஆர்டர் அப்படியே இருக்கட்டும். ரோஹித் வந்துட்டு இன்ஜூர்ட் தான், ரோஹித் ஆடுறதுக்கு சான்ஸ் இல்லை. ரோஹித் வந்து ஒன்று எனக்கு தெரிஞ்சு சென்னை மேட்ச்சுக்கு தான் உள்ளே வருவான். எப்படி தோனி வந்துட்டு சென்னை மேட்ச் ஆட போகிறான்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி தான் சென்னை மேட்ச்சுக்கு தான் வருவான் ரோஹித். ஸோ அது ஒன்று. அண்ட் மும்பைக்கு ஆப்போசிட்டாக குஜராத் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஒன் நோஸ் தட். ஒரே ஒரு மேட்ச், அது கில்லு வந்துட்டு மும்பையை போல அந்த மேட்ச்சை விட்டுருங்க. அது தவிர வந்துட்டு கில்லுக்குமே வந்துட்டு அகெயின்ஸ்ட் தீபக் சாகர் அண்ட் ஷர்துல் தாக்கூர் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு நல்ல ரெக்கார்ட்லாம் இருக்குது. 2 பேர்கிட்டையும் 3 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்துட்டு எதர் சாய் சுதர்ஷன் ஸ்டெப் அப் பண்ணும், இல்லை பட்லர் ஸ்டெப் அப் பண்ணி ஆடிடுவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படி ஆடினா தான் உங்களுக்கு ஸ்கோர் வந்து வரும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். 200 வர வேண்டிய பிச்சில் 200 கம்மியாக அடித்தாங்க அப்படின்னா மும்பைக்கு வந்துட்டு இது ஒரு கேக் வாக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் வில் ஜாக்ஸ் ஒன்றும் காணோம். அவர் எங்கே இருக்காரு, எப்போ வருவாருன்னு தெரில. சென்னை மேட்ச்காச்சும் வரட்டும், அவ்வளோதான் சொல்லுவேன். இல்லாட்டி கஷ்டத்துலேயே தான் இருப்பாங்க இவங்க. ஸோ நீ என்ன நினைக்கிற? நான் 11 சொன்னது உனக்கு பிளேயிங் 11 மாற்ற வேண்டாம். ஐ ஒன்ட் கோ வித் ஷர்துல் அண்ட் தீபக் சார் அட் த சேம் டைம். ஒரே டீம்ல 2 பேரும் எடுத்துட்டு போகவே மாட்டேன். அஸ்வன் குல்கர்னி, ஐயோ அந்த ஒரு போலர் இருக்காரு, நேம் டக்குன்னு வரலையே, ஒரு அஸ்வினி குமார் இருக்கான். நான் 2 பேர்ல யாருன்னா ஒருத்தரை வந்து நான் மாத்திதான் ஆவேன், டு பி ஆனஸ்ட். அப்புறம் ராவத் இருக்காருல்ல, ராவத்தை கொஞ்சம் டாப் ஆர்டர்ல அனுப்ப பார்ப்பேன். கண்டிப்பாக நான் இந்த சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். எனக்கு 2 தீபக் சார், ஷர்துல் தாக்கூர், சிஎஸ்கே ஃபேனாவும் சொல்றேன், இதை சொல்றேன், 2 பேரும் பிளேயிங் லெவல்ல நோ. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க வந்து பும்ரா விக்கெட் விடலன்னு சொல்றீங்க. மற்ற எல்லாரும் ஓவர் அடிச்சுட்டு பும்ரா ஒரு விக்கெட் விடக்கூடாது லுக்கு வச்சிடறாங்க. எக்கனாமி பார்த்தீங்கன்னா பும்ராக்கு 6-7 தான் இருக்கு, ஆனால் விக்கெட்ஸ் காலம் தான் இல்லை. ஏன்னா அவங்க பாலை வந்து பார்த்துட்டு மிச்சம் எல்லாரும் ஓவர் அடிக்கலான்னு சொல்லிட்டு அடிக்கிறதுனால தான் அந்த ரீசன். ஸோ அதனால தான் நான் சொல்றேன், எனக்கு தீபக் சார் இல்லை இது மாற்றி நான் எடுத்துட்டு போக மாட்டேன், இதை எடுத்துட்டு போவேன். சாண்டர் ஃபிட்னா சாண்டர் இன், இல்லைன்னா இல்லை. நாங்கள் கெஸ் பண்ண முடியாது, அவர் என்ன சொல்கிறோம் அதுதான். ஸோ சாண்டர் ஃபிட்னா சாண்டர் இன். மற்றபடி நான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டேன், பண்ண வேண்டாம். எனக்கு என்னன்னா, இந்த தீபக் சாகர் ஷர்துல் தாக்கூர் ஏன் நான் வைக்கணுன்றேன்னா, யூனோ ஷர்துல் தாக்கூர் வந்துட்டு குஜராத் பிச்சில் நிறையா விளையாடி இருக்காரு. அண்ட்
பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் லக்னோவுக்கு ஆடும்போதும் சூப்பராக பண்ணார். நாம இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களோட செகண்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்சா செகண்ட் மேட்ச் லக்னோவுக்கு வந்துட்டு ஜிடியோட First match. ஆடும்போது வந்துட்டு 3 விக்கெட் சருசருன்னு விழுந்துச்சு. ஸோ அவரால் முடியும். ஷர்துல் தாக்கூர் வந்துட்டு முடியும். தீபக் சாகருக்கு ஸ்விங் வேணும். ஓகே, ஸ்விங் இருந்தால் போதும். அவங்க 2 பேரும் சேம் டைப் ஆஃப் பவுலர்ஸ் கிடையாது. ஓகே, அது அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ணுற பும்ராக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் கொடுத்து இந்த பவுலிங் போடும்போது அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும். நான் தான் கேப்டன், நான் சொல்கிறதா நீ கேட்கணுன்ற ஒரு அதுப்பில் இருந்தால் எனக்கு ஒர்க் ஆகும்னு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ரோஹித் எடுத்துக்கோங்க, கோலி எடுத்துக்கோங்க, தோனி எடுத்துக்கோங்க, அங்கே வந்து உனக்கு ஈக்குவலான சீனியர் பிளேயர் இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து நல்ல ஒப்பீனியன்ஸ் கிடைக்குது அப்படின்னா லிசன் பண்ணுவாங்க. அந்த லிசனிங் கேப்பபிலிட்டி பாண்டியாக்கு இருக்கிற மாதிரி எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா லிசன் பண்ணுறான், பட் ரொம்ப லெத்தார்ஜிக்காக வந்துட்டு எனக்கு தெரியும் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். எனக்கு வந்துட்டு அது ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா உள்ள உனக்கு வேர்ல்ட் கப் வினிங் கேப்டன் நிற்கும் போது அவன்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்னா புரியல. சரி, ஒரு கேப்டன் இன்ஜூர்டு, இன்னொரு கேப்டன் இருக்கான்ல உள்ள, அவன்கிட்ட பேசு. லீடிங் பேசுகிற ஒருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட பேசு. பேசவே மாட்டேன், எனக்கு தெரியும் எல்லான்ற மாதிரி ஒரு அரகன்ஸோட சுற்றுனா எனக்கு கஷ்டம். சீரியஸாக நம்பிக்கை இல்லை. டீம் இருக்கு, நான் பரவாயில்ல ஜெயிக்கலாம், போல இந்த இருக்கு. மேட்ச் ஜெயிக்கணும். நான் ஏன்டா? ஒரு மாஷா போயிட்டான். எனக்கு ரொம்ப சொல்றேன். கடுப்பாகுதுடா. நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு டீம்டா, நம்ம கீழே இருக்கோம்னா நாங்களும் கீழே தான் இருப்போன்றது தான் எனக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க தான் ஐபிஎலுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணது 2 டீம். அது வந்து சிஎஸ்கே அண்ட் எம்ஐ. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேர் தான் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 10 வருஷம் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணது அவங்க தான். யார் என்ன வேணா சொல்லிட்டோம். அவங்க பண்ண அவங்க ஆடின கேம்னால தான் வந்துட்டு இப்போ ஐபிஎல் இப்படி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேரும் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. 2 பேர் மேலேயும் டிசப்பாயின்மெண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு சைடில் வந்து பார்த்தோன்னா பிளானிங் சொதப்புது, ஒரு சைடில் டீம் இருக்கு, எல்லாம் இருக்குது. கேப்டன் ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கான். எனக்கு புரியல, கேப்டன் ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கான்னா ஃபீல்டில் கூட ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கான். இந்த சைடில் ஃபீல்டுலலாம் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஓகே, இந்த சைடில் வந்துட்டு பிளானிங் தான் தப்பாக இருக்குது. அந்த சைடில் எல்லாமே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு மேட்ச்சுக்கு ஒரு மைனஸ், அப்படி ப்ளஸ் தானே ஆகும் யூஸ்வலாக. இங்கே ஒன்று மைனஸ் ஆகிட்டு இருக்கு, பார்க்கவே கஷ்டமாக இருக்கு. ஓட்டிவிடா முடியல. அதான் இதெல்லாம் நல்ல எங்க நாங்களாவது பரவாயில்லடா, இன்ஜுரி நிறைய பிளேஸ் இல்லை, அப்படி இப்படி மேனேஜ் பண்றோம். சின்ன சின்ன பசங்க ஆப்ஷன் இது பண்ணு, உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஷுட் கைஸ் சார்ட் ஐ ஷுட் கவர். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே பேசுகிற ரொம்ப ஃபீல் ஆகும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு மும்பை வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஜிடி கிட்ட ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் பீரியட் எடுத்துட்டா கஷ்டமாயிரும். ஏன்னா அவங்க கிட்ட அந்த மாதிரி ஃபினிஷர்ஸ் மிடில் ஆர்டர்லாம் அந்த அளவுக்கு இல்லை. இங்கே மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு, பார்க்கலாம் கைஸ். பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் தருண். இல்லை, ஜிடி இதை கொஞ்சம் பேசிடலாம். ஜிடி வந்துட்டு சூப்பராக பண்ணிருக்காங்க. நான் என்னதான் வந்துட்டு கில்லுக்கிட்டேருந்து கேப்டன்ஷிப் பிடுங்கிறத பற்றி பேசினாலும் கில் ஆக்சுவலி நல்லா கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு, டீசெண்டாக பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் லுக்ஸ் குட். இல்ல கில் மோசமான கேப்டன் சொல்லல, ஸ்ட்ரேஸோட கம்பேர் பண்ணும்போது கில் கொஞ்சம் லோ. அதுதான் நான் சொல்றேன். கரெக்டு தான். ஸோ லாஸ்ட் 2 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது டீம் லுக்ஸ் குட். அவர் கேப்டன்சி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பவுலிங் ரொட்டேஷன் கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு. அண்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு 2-3 மேட்சஸ்க்கு நாங்கள் சொன்னோம்ல, பிரசித் கிருஷ்ணா வந்துட்டு மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், டெத்துக்கு தேவையில்லைன்றதுலாம் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி பண்ணுறாரு. ஐ கெஸ் அது ஆஷிஷ் நேராவோட இன்புட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் அடாப்ட் ஆகிக்கிறாரு. அண்ட் ஐ கெஸ் ஜிடி டஃப் ஃபைட் கொடுக்கலாம், பட் இந்த மேட்ச்சுக்கு கஷ்டம். இந்த மேட்ச் ஒரு ஃபெயிலியர் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு ரனில் போயிட்டுருக்காங்க. இந்த மேட்ச் உங்களுக்கு ஃபெயிலாக வந்தான்னு எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு என்னன்னா லாஸ்ட் ஒரு 4 மேட்சஸ் அவங்க அகமதாபாத்தில் மும்பையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபேஸ் பண்ணதில் வந்துட்டு 4 மேட்சுமே ஜிடி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி நான் மும்பைன்னு ஏன் சொல்கிறேன்னு எனக்கு தெரில, நான் ஒரு தோணுது. ஸோ அவ்வளோதான். நாளைக்கான எனக்கு ஜிடி நினைக்கிறேன்டா. நாளைக்கும் ஜிடியா? இல்லை, மும்பை சொன்னேன், திடீர்னு ஜிடிக்கு வந்துட்டேன். மும்பை நல்லா விளையாடணும்னு தான் சொன்னேன், மும்பை ஜெயிக்கும்னு சொல்லுவேன். மும்பை நல்லா விளையாடணும் தான் சொன்னேன், பட் நாளைக்கு ஜிடி. ஒரே ஒரு காரணம் தான்,
பட்லர் அகேன்ஸ்ட் மும்பை. அதுதான் நானும் சொன்னேன். தெரியாதவங்க எவன் ஃபெயில் ஆனாலும் பட்லர் அடிப்பான். எவன் ஃபெயில் ஆனாலும் அதான். பட்லர் அடிப்பான்னு. அதான் மோசமான ரெக்கார்ட் வச்சிருக்கான் மும்பைக்கு அகேன்ஸ்டா பட்லர். சும்மா மும்பை கல்தா பட்லர் அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் பட்லர் விசஸ் மும்பை. அதனால நான் பட்லர் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். இந்த சைடு வந்து பட்லர், அந்த சைடு வந்துட்டு இந்த சைடு யாரு அந்த சைடு யார வைக்கலாம் தெரியலையே. அந்த சைடு நான் தெரியலடா, யாரு பிளேயர்ஸ் மாறிட்டே இருக்காங்க, இதுவும் மாறிட்டே இருக்கோம். நாளைக்கு நான் அந்த சைடு வந்து திலக் வர்மா வைக்கிறேன், இந்த சைடு நான் வந்துட்டு பட்லர் வைக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு என்னன்னா இந்த இந்த டீமுக்கு வந்துட்டு ஐ கோ வித் மும்பைக்கு வந்துட்டு ஐ கோ வித் பும்ரா. எனக்கு என்னமோ பும்ரா வந்துட்டு விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கிறதுனால இந்த மேட்ச் விக்கெட்லெஸ்ஸெல்லாம் போக மாட்டாருன்னு ஒரு தோணுது. ஒரு 2-3 விக்கெட் எடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ பும்ரா நான் போகிறேன். அந்த பக்கம் வந்துட்டு ஜிடியில் வந்துட்டு ஐ கோ வித் ரஷித் கான். ஏன்னா ரஷித் கான் வந்துட்டு ஒரு குவிண்டன் டிகாக் ஆப்போசிட்டாக ஒரு நல்ல இது வச்சுருக்காரு. ஸோ ஐ கெஸ் ஓப்பனிங் பேர் வந்துட்டு அப்படி வந்துச்சு அப்படின்னா தே கேன் கோ வித் ரஷித் கான். ஓப்பனிங் பவர் பிளேலேயே ஒரு ஓவர் உள்ள தள்ளி கியூடிகேவை தூக்க ட்ரை பண்ணலாம். அப்படி எதாவது ட்ரை பண்ணாங்கன்னா ஜிடி ஜெயிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ எண்ட் பண்றதுக்கு முன்னாடி யார் அப்ப வின்னர் நாளைக்கு? மும்பை தானே? நான் சொல்லிட்டேன், உனக்கு எனக்கு மும்பை தான். சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஆயுஷ் மாத்ரே இன்ஜுரி 2 வீக்ஸ்ன்னு சொல்றாங்க, 2 to 3 வீக்ஸ்ன்றாங்க. என்னடா தருணே? 2 to 3 வீக்ஸ்லாம் தெரில. எனக்கு ஏர்போர்ட்டில் இறங்கி வரும்போது தான் நல்லா நடந்து வந்த மாதிரி தான் தெரியுறான். பெரிய டேர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சென்னை மேட்ச் கூட 5 நாள் இருக்குது. 5 நாளில் சரியாயிடுவான் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரீஹேப் அது இதுன்னு அப்படி இல்லைனாலும் உருவில் பட்டேல் வரட்டும்டா. ஒரு மேட்ச் உட்கார வைக்கிறீங்கன்னா கூட உட்கார வைக்கலாம். ஏன்னா ஆடப்போகிறது வேங்கடையில் அவன் ஹோம் கிரவுண்டுன்றதுனால தான் எனக்கு கொஞ்சம் வலிக்குது. ஆயுஷ் மாத்ரேக்கு அவன் ஹோம் கிரவுண்டில் மும்பைக்கு ஆப்போசிட்டாக விளாட்னா குட்டி ரோஹித்தா அதுக்கு தான் எனக்கு ஒரு இது. ரோஹித் வர்சஸ் குட்டி ரோஹித் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டு அவன் எப்படியும் மீட் பண்ணிப்பாங்க. அவன் கேம்போட தான் இருக்கான். ஸோ ஐ கெஸ் மாத்ரே ஆளணும். அவனுக்கு பெரிய இன்ஜுரி இருக்காதுன்னு நம்புகிறேன். டேருன்னு சொல்லியிருக்காரு மைக்கேல் ஹசி. ஸோ டேர் ரொம்ப பெருசாக இருக்காதுன்னு நம்புகிறேன் நான். அப்படி இல்லைனா கூட உருவில் இருக்கான், வந்து ஆடுவான். அவன் பொசிஷன் ஆடுறதுக்கு இருக்கான். எனக்கு இது என்ன புரியல. உருவில வந்துட்டு இம்பேக்டில் கூட வைக்கக்கூடாதுங்கிற இதில் ஏன் இருக்காங்கன்னு எனக்கு தெரில. அடுத்த மேட்ச்லாம் வந்துட்டு இம்பேக்டில் கூட இல்லைனா நான் அசிங்கமாக கேட்டுருவேன். ஃப்ளெமிங்கெல்லாம் வந்துட்டு நான் கேட்டுருவேன். சொல்லிட்டேன், ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கேன் நான். அதே மாதிரி டோன்ட் பி தூபே ஃபினிஷர் கிடையாது. நான் அந்த மேட்ச் ப்ரிவியூல சொல்றேன், தூபே ஃபினிஷர் கிடையாது. சப்ராஸை ஃபினிஷரா போடுங்க, தூபே மிட்லாட் போடுங்க. ஓகேடா, ஐ திங்க் ஏதாவது எண்டிங் பாயிண்ட்ஸ்? அதுதான், நீ தான் சொல்லிட்டு துபே வந்துட்டு ஃபினிஷர் ரோலுக்கு விடாதீங்க. நான் நீல சட்டையை மாட்டி விட்டிங்கன்னா ஃபினிஷர் நல்லா பண்ணுவான். நீல சட்டை மாட்டி விடலையா அவனை வந்துட்டு 4-5 எதுலையாச்சும் ஆடவைங்க. டால் பிரவிஸை வந்துட்டு 4ல் ஆடவைங்க, துபே 5ல் ஆடவைங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், அதுதான் பர்ஃபெக்ட். டிபி 4, துபே 5, அவ்வளோதான். ஓகே, முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பீஸ். ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டால பார்த்தா ரீஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணவே மாட்டீங்க. அது பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்ல வியூஸ் வரும். அதனால நான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இதே ஒரு ரெகுலராக வீடியோ போனால் எனக்கு பூஸ்டப் ஆகும். ஸோ பண்ணுங்க. பீஸ்.